போறது. அதை பேசுறது நிறுத்திட்டு சங்கீதக்காரன் சொல்றதை கவனிக்கணும் பாருங்க. கர்த்தர் என்ன நினைக்கிறார், என்ன விசாரிக்கிறார். நீங்க நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, நான் ஏமாத்துறோம், நான் ஒண்ணும் கிடையாது, நான் தூசிக்கு சமம். என்ன போய் கர்த்தர் யோசிக்கிறாரா? எனக்கு யார் இருக்கா, எனக்கு யாரும் இல்லையா, நான் அனாதை, என்னை யார் விசாரிக்கிறா, என்னை பற்றி யார் கவலைப்படுறா, என்ன பார்த்துட்டு இருக்காங்களா யாராவது? ஆண்டவர் என்னையா பார்த்துட்டு இருக்கிறாரு. வேதம் சொல்லுது, அவர் மனசு ஃபுல்லா நீங்க தான் அறிஞ்சிருக்கிறீங்க. அவனை விசாரிக்கிறதுக்கும் அவனை நினைக்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரம் அப்படிங்கிறான். நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா பெரிய விடுதலை கிடைக்கும். எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே மன்னிகத்தாவே எங்களை, நாங்க ஏமாத்துறோம், நாங்க ஒண்ணு இல்லை, நாங்க பூச்சி புழு தூசி குப்பைன்னு இப்படியே சொல்லிட்டே இருந்திருக்கோம். எங்களை ஒரு பொருட்டாவே எண்ணவில்லை, எங்களை ஒரு பொருட்டாவே எண்ண மறுத்து விட்டோம். தேவனுடைய பார்வையில நாங்க எவ்வளவு மேன்மை உள்ளவர்களா